ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி மியூஸ்னியர்ஸ் தியரம் தான் பார்க்க போகிறோம். மியூஸ்னியர்ஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போது இந்த மியூஸ்னியர்ஸ் தியரமில் ரெண்டு மெயினான ஆள் பிவி. பின்றது ஒரு பாயிண்ட் சர்ஃபேஸில், வின்றது ஒரு யூனிட் டேன்ஜென்ட் வெக்டர் அந்த சர்ஃபேஸுக்கு யூனிட் டேன்ஜென்ட் வெக்டர். வின்றது சர்ஃபேஸுக்கு யூனிட் டேன்ஜென்ட் வெக்டர் அட் த பாயிண்ட் பி. இப்போது நம்ம பை டீட்டான்னு ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். அந்த பிளேனில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் பீன்ற பாயிண்ட் இருக்குது. அதாவது பீன்ற பாயிண்ட் வழியாக அந்த லைன் போகுது. இந்த லைனும் இந்த விக்கு பேரலாக இருக்குது. வின்ற அந்த யூனிட் டேன்ஜென்ட் வெக்டருக்கு பேரலாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பேரலாக இருக்கும்போது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. அந்த ஆங்கிள் டீட்டான்னு இருக்குது. வித் த டேன்ஜென்ட் பிளேன் கூட சேர்ந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. டேன்ஜென்ட் பிளேனை டிபிஎஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. டீங்கிறது டேன்ஜென்ட், பிங்கிறது அதோட பாயிண்ட்டு, எஸ்ஸுங்கிறது சர்ஃபேஸ். ஸோ டேன்ஜென்ட் பிளேன் அட் த சர்ஃபேஸ் அண்ட் அஸ்யூம் தட் இந்த டேன்ஜென்ட் பிளேன் that is not parallel to TPS. இந்த வின்ற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த வின்றது இந்த டேன்ஜென்ட் பிளேனுக்கு பேரலாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் தட் பை டீட்டா இன்டர்செக்ஸ் எஸ். பை டீட்டாவால் இந்த சர்ஃபேஸை கட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பிளேன் வந்து இந்த சர்ஃபேஸை கட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கர்வேச்சர் இருக்கும். அந்த கர்வேச்சர் தான் கே டீட்டா. இந்த கே டீட்டா வந்து கே டீட்டா சைன் டீட்டான்னு மாறும். அப்படி மாறும்போது கே டீட்டா சைன் டீட்டாவில் டீட்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது கூட கே டீட்டா சைன் டீட்டா மாறாது. அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குற ஆங்கிள் தான் வந்து கர்வேச்சரோடைய ஆங்கிள். ஸோ இந்த கே டீட்டா சைன் டீட்டா நம்மளுக்கு கிடைக்கணும். எப்போது இந்த பிளேன் வந்து இந்த சர்ஃபேஸை இன்டர்செக்ட் பண்ணும்போது ஒரு கர்வாக மாறும். அந்த கர்வோடைய கர்வேச்சர் கே டீட்டாவாக இருக்கும்போது கே டீட்டா சைன் டீட்டா இண்டிபெண்ட் ஆஃப் டீட்டாவாக இருக்கணும். டீட்டா என்ன தான் மாற்றினாலும் கே டீட்டா சைன் டீட்டா மாறக்கூடாது. ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் கொஷினில் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு தான் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த கர்வ் காமான்றது எப்படி வந்துச்சு. இந்த கர்வ் காமா எப்படி வந்துச்சு, பை டீட்டான்ற பிளேன் வந்து எஸ்ஸை இன்டர்செக்ட் பண்ணும்போது அது ஒரு கர்வாக மாறுச்சு. ஸோ அந்த கர்வை வந்து நம்ம நார்மல் செக்ஷன்னு சொல்கிறோம். ஏன்னா காமா இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸோட இன்டர்செக்ஷனில் ஒரு பிளேனை வச்சு இன்டர்செக்ஷன் பண்ணதுனால அந்த காமான்ற சர்ஃபேஸை வந்து நம்ம காமான்ற கர்வ் வந்து நம்ம நார்மல் செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பிளேன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த டேன்ஜென்ட் பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த கர்வ் வந்து பெர்பெண்டிகுலர் டு த tangent plane of the surface at the every point of gamma. காமாவோட எல்லா பாயிண்ட்லேயும் இந்த கர்வ் வந்து டேன்ஜென்ட் பிளேனாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கே டீட்டா சைன் டீட்டாவோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கர்வேச்சர் கிடைக்கும். அந்த கர்வேச்சரில் இருக்கிற கே டீட்டா சைன் டீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கொரோலரியும் இருக்குது. கர்வேச்சர் கேன்னு எடுத்துக்கிறோம். அதோட நார்மல் கர்வேச்சர் கேன்னு எடுத்திருக்கோம். ஜியோடெசிக் கர்வேச்சர் கேஜின்னு எடுத்திருக்கோம். ஆஃப் அ நார்மல் செக்ஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ் ஆர் ரிலேட்டட் பை. இது எல்லாமே ஒரு சர்ஃபேஸுடைய நார்மல் செக்ஷனில் இருக்கிற கர்வை பேஸ் பண்ணதுன்றதுனால இது எல்லாத்தையும் மொத்தமாக ரிலேட் பண்ணும்போது கே இஸ் ஈக்குவல் டு கேஎன் ப்ளஸ் கேஜின்னு வரும். அதில் கே இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இஸ், அதில் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணும்போது கே ஸ்கொயர் ப்ளஸ் கேஎன் ஸ்கொயர் ப்ளஸ் கேஜி ஸ்கொயர்னு வரும். இப்போது
இங்கே சொல்லியிருக்க மாதிரி காமா வந்து நார்மல் செக்ஷனுன்றதுனால காமா இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட் பிளேன் அப்படின்னா காமா இஸ் பெர்பெண்டிகுலர் டு காமா டாட். இப்போ காமா டாட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா காமா வந்து டீன்ற டேஞ்சன்ட் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ டீன்ற டேஞ்சன்ட் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் வெக்டார் கிடைக்கும். நார்மல் வெக்டார் வந்து கர்வேச்சர் கேன்னு கிடைக்கும். அண்ட் ஜியோடெசிக் வெக்டார் வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். ஏன்னா ஜியோடெசிக் கர்வேச்சர் 0 ஆயிரும். அண்ட் மேலே சொன்ன மாதிரி kn இஸ் ஈக்குவல் டு k சைன் தீட்டான்ற ஒரு கர்வேச்சர் நம்மளுக்கு நார்மல் செக்ஷன்லேருந்து கிடைக்கும். அந்த நார்மல் செக்ஷன்லேருந்து கிடைக்கிற கர்வேச்சருக்கு π/2 டீட்டாக்கு π/2 நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் π/2 ஆர் மைனஸ் π/2 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சைன் π/2 சைன் π/2ன்னு போடும்போது kn இஸ் ஈக்குவல் டு kன்னு மாறிடும். அண்ட் kg இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். ஸோ இப்படி தான் அது வந்துச்சு. ஸோ மியூஸ்னியர் தியரமில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பிளேனை வந்து ஒரு கர்வ் இன்டர்செக்ஷன் பண்ணும். அந்த கர்வுடைய ஆங்கிள் கேட்டீட்டா. அண்டு அப்போ அந்த ஆங்கிளுடைய கர்வேச்சர் வந்து கேட்டீட்டா சைன் தீட்டான்னு இருக்கணும். டீட்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஆங்கிள் மாறக்கூடாது. அப்போ டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது π/2 தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். ஸோ இப்போ கே சைன் டீட்டாவில் டீட்டாவுக்கு பதிலாக π/2 போட்டால் ப்ளஸ் π/2 போட்டாலும் சரி மைனஸ் π/2 போட்டாலும் சரி நம்மளுக்கு அந்த கர்வேச்சர் கே டீட்டா மட்டும் தான் கிடைக்கும்.